ஹலோ கைஸ், வெல்கம். என்னோட நேம் அஜித் குமார். நான் ஒரு 6 இயர்ஸாக சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருக்கேன். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதாவது நான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் படிச்சுட்டு இருக்கேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ நான் படிக்கிறத ஒரு ஃப்ரெண்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி நான் படிச்சுட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சதுக்கு அப்புறமா அதை ஆர்டிகுலேட் பண்ணி வீடியோஸாக போஸ்ட் பண்ணலாம், ஒரு சீரிஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு போட்டிருந்தேன். அண்ட் அதுக்கு உங்களோட ரெஸ்பான்ஸ் சூப்பராக இருந்துச்சு இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்ல. நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க அண்ட் டிஎம் பண்ணியிருந்தீங்க, இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்க, வி ஆர் ஆல்சோ இன்ட்ரெஸ்டட்னு. ஸோ தட் இன்ட்ரெஸ்டட் மீ டூ. எனக்கும் இப்போ ஒரு மோட்டிவேஷன் கிடைச்சிருக்கு டு போஸ்ட் திஸ் சீரீஸ். அதோட ஃபர்ஸ்ட் வீடியோ தான் இது. ஹோப் யூ ஆல் வில் என்ஜாய் திஸ் அண்ட் ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் நாலேஜை. ஸோ வில் கெட் ஸ்டார்டட். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி இருக்குன்னா, பிஃபோர் மூவிங் இன் டு வாட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், பைத்தன் கோடிங், அதுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 டேர்ம்ஸ் இருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், ஜென்ரேட்டிவ் ஏஐ அண்ட் ப்ரோக்ராமிங்ல பைத்தன். ஸோ இந்த டேர்ம்ஸ்லாம் என்ன, இதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது தான் இந்த வீடியோ. ஸோ இந்த பேசிக்ஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் இந்த வேர்ல்டில் என்ன நடக்குது, இந்த டேர்ம்ஸ்லாம் என்னன்னு புரிஞ்சாதான் நம்ம படிக்கும் போது பெட்டராக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வில் கெட் ஸ்டார்டட் வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் இன்டெலிஜென்ஸ்னா என்ன? ஸோ நம்மளுக்கு ஒரு அறிவுன்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம ஒரு ஹியூமன், நம்ம வந்து நம்மளால திங்க் பண்ண முடியுது, நாளைக்கு என்ன பண்ண போறோம்னு யோசிக்க முடியுது, கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியுது. இதை வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் சொல்றோம். நம்ம இந்த இன்டெலிஜென்ஸ் எங்கேருந்து கெயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சின்ன வயசுல இருந்து நமக்கு ஒரு ஜேர்னி இருக்கு. ஸ்கூல் போயிருக்கோம், காலேஜ் போயிருக்கோம், நிறைய பேர் கூட பேசியிருக்கோம். ஸோ இவங்க கூட பேசுறது, படிச்சது, இதெல்லாம் நம்ம மெமரியில, பிரெயின்ல வந்து டேட்டாவா ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம இன்னைக்கு ஓகே, நான் இதை பண்ண போறேன், எனக்கு கேள்வி கேட்டா நான் இதை பண்ண போறேன்னு சொல்றேன், எங்க போறேன்னு கேட்டா நான் ஆன்சர் பண்ண முடியுது, நாளைக்கு என்ன பண்ண போறேன்னு பிளான் பண்ண முடியுது. இதெல்லாம் எப்படின்னா, நான் இது வரைக்கும் வந்த என் ஜேர்னில நான் என்னென்னலாம் கத்துக்கிட்டனோ அதை வச்சு இன்னைக்கு ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறேன்னு நான் யோசிக்க முடியுது, பண்ண முடியுது. இதை தான் இன்டெலிஜென்ஸ் சொல்றோம். ஸோ ஹியூமனுக்கு இது பாசிபிள். ஸோ ஒரு மிஷினுக்கு இது பாசிபிளான்னு கேட்டா கிடையாது. ஸோ ஒரு மிஷினால எப்படி ஒர்க் பண்ண முடியும்? அதுக்கு நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோமோ அதை தான் செய்ய முடியும். இப்போ ஒரு மொபைலோ ஒரு கம்ப்யூட்டரோ எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம அதுக்கிட்ட என்ன செய்ய சொல்றோமோ அதை தான் அது செய்யும். அதால தன்னால எதையும் யோசிச்சு செய்ய முடியாது. பட் அப்படி செய்ய வைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு ட்ரை தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நத்திங் பட் ஆர்டிஃபிஷியல்னா என்ன? நேச்சுரலா வராம செயற்கையா வர வைக்கிறது. ஸோ என்ன பண்ண போறோம்னா, ஒரு மிஷினுக்கு ஆர்டிஃபிஷியலா இன்டெலிஜென்ஸ் பில்ட் பண்ண போறோம். ஸோ தட் அந்த மிஷினால யோசிக்க முடியுமா, அதனால எதனா ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா, அதனால ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு இண்டிபெண்டா ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்றத ட்ரை பண்றோம். அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்றாங்க. ஸோ இது எப்படி பண்றது? ஸோ நம்ம என்ன பண்றோம், நம்மளோட பழைய மெமரிஸ், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப்ல இதை வச்சுதான் நம்ம திங்க் பண்றோம். நம்மளோட இன்டெலிஜென்ஸ் அதை வச்சுதான் ஒர்க் பண்ணுது. இதை தான் நம்ம மிஷினுக்கும் பண்ண ட்ரை பண்றோம். ஸோ என்ன பண்றோம், டேட்டா கொடுக்குறோம். டேட்டானா என்ன? ஒரு இன்ஃபோ. ஸோ இந்த மிஷினுக்கு என்ன பண்றோம்னா, நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ரொவைட் பண்றோம், டேட்டா ப்ரொவைட் பண்றோம். இந்த டேட்டாவெல்லாம் அது வச்சு இதுல இருக்க பேட்டர்ன்ஸ் அதை அனலைஸ் பண்ணி ஃபியூச்சர்ல என்ன நடக்குது, நடக்க போகுதுன்னு ஒரு ப்ரெடிக்ஷனோ இல்ல அதை வச்சு அதால திங்க் பண்ண முடியற கேப்பபிலிட்டியை கொண்டு வர ட்ரை பண்றோம். அது பேரு தான் இன்டெலிஜென்ஸ் பில்ட் பண்றேன்னு சொல்றோம். ஸோ இட் இஸ் ஆல் ட்ரிவன் பை டேட்டா. ஸோ பழசுல என்ன நடந்துச்சோ அதை நம்ம ஃபீட் பண்றோம். அந்த ஃபீட் பண்ண டேட்டால இருக்க பேட்டர்ன்ஸை வச்சு அது ப்ரெடிக்ஷன்ஸோ இல்ல ஃபியூச்சர்ல எதனா ஒன்று பண்ண போகுது. ஸோ இட் இஸ் ஆல் பேஸ்ட் ஆன் லேர்னிங் ஃப்ரம் த பாஸ்ட். ஸோ ஒரு டேட்டா வச்சு தான் அதால் லேர்ன் பண்ண முடியும். ஸோ இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஒரு ஹியூமன் திங்க் பண்ற மாதிரி ஒரு ஹியூமன் லெவல் இன்டெலிஜென்ஸை ஒரு மிஷினுக்கு கொண்டு வர ட்ரை பண்றோம். அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படி, இப்போ ஒரு மிஷினை வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதை பில்ட் பண்ணிட்டோம்னா அதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, அதால தன்னச்சியா டெசிஷன் மேக் பண்ண முடியும், ஒரு டாஸ்கை பண்ண முடியும், ஒரு ப்ரெடிக்ஷன் மேக் பண்ண முடியும். ஸோ இது நமக்கு ஹியூமனுக்கு வந்து பல விதத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம இதை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். Why we need AI? ஸோ இந்த AI எதுக்கு? 2 things. ஒன்னு வந்து ஸ்டோரேஜ், இன்னொன்னு வந்து ஸ்பீட். ஸோ
ஸ்டோரேஜ் ஏன் அப்படின்னா, நம்ம பிரெயின் நிறைய ஸ்டோர் பண்ண முடியும். பட் அட் அ டைம்ல நம்ம கிட்ட ஒரு ஒரு ஹியூஜ் நம்பர் ஆஃப் புக்ஸை கொடுத்து நீ அதை படி, அதுல இருக்கிறது கத்துக்கோ அப்படின்னு சொன்னா நம்மளால பண்ண முடியுமா? முடியாது. இன்ஃபனைட் ஸ்டோரேஜ் நமக்கு நம்ம பிரெயின்ல நீ போட்டுக்கிட்டே இரு அப்படின்னு சொன்னா நம்மளால பண்ண முடியுமா? முடியாது. எக்ஸாஸ்ட் ஆயிடுவோம். நம்ம வந்து ஒரு ஹியூமன் எக்ஸாஸ்ட் ஆயிடுவோம். பட் மிஷினுக்கு அது பாசிபிள். நம்ம எவ்வளோ ஸ்டோரேஜ் வச்சிருக்கோமோ அவ்வளோ கொடுத்தா அதால ஃபீட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ நிறைய டேட்டா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கொடுக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அதால ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ ஸ்டோரேஜ் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அண்ட் ஸ்பீட். இப்போ லெட்ஸே ஒரு டாக்டர் ஆகணும் இல்லை இன்ஜினியர் ஆகணும்னா நமக்கு எத்தனை இயர்ஸ் தேவைப்படுது? ஸ்கூல் ஒரு 12 இயர்ஸ் படிக்கிறோம். தென் இன்ஜினியரிங்லாம் ப்ளஸ் ஒரு 4 இயர்ஸ் டிகிரி, 16 இயர்ஸ் ஆகுது ஒரு இன்ஜினியர் ஆக. இதுவே ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னா 12 இயர்ஸ் படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 6 இயர்ஸ் வந்து எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க. அதுக்கு மேலே ஸ்பெஷலைசேஷன்னா போயிட்டே இருக்கும். மினிமம் வில் டேக் ஒரு 16-17 இயர்ஸ் ஒரு எஜுகேஷன் மட்டும் சொல்கிறேன். அவ்வளோ இயர்ஸ் ஆஃப் எஜுகேஷன் முடிச்சாதான் நம்ம ஒரு இன்ஜினியர் ஆர் டாக்டர், எனி டிகிரி ஆர் எனி திங். ஸோ அவ்வளோ இயர்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது. பட் லெட்ஸே அந்த ஜேர்னியில் படிக்கிற எல்லா டீச்சிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நமக்கு இருக்குன்னு வச்சுப்போம். அது எல்லாத்தையும் நான் ஒரு மிஷின் கிட்ட கொடுத்து அதோட ஸ்டோரேஜ்ல போட்டு அதை ட்ரெயின் பண்றேன். ஸோ மேபி ஒரு 1 மந்த்ல அதை நான் ட்ரெயின் பண்றேன்னு வச்சுப்போமே ஃபுல்லா. அதுக்கப்புறம் ஒரு இன்ஜினியரோ டாக்டரோ எடுக்க வேண்டிய டெசிஷனை அந்த மிஷினால எடுக்க முடிஞ்சதுன்னா, அந்த ஸ்பீட் எவ்வளோ நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 1 மந்த்ல ஐ எம் ட்ரைனிங் தட் மிஷின் with all the data an engineer or doctor or any person who is studying in their entire educational journey. ஸோ அது எல்லாத்தையும் நான் ஒரு ஃபியூ டேஸ்லயோ ஃபியூ மந்த்ஸ்லயோ எவ்வளோ டைம்லயோ ஷார்ட் டைம்ல ஸ்பீடா அதால என்னால் அந்த மிஷினுக்கு கொடுத்து அதுக்கு இன்டெலிஜென்ஸ் பில்ட் பண்ண வைக்க முடியுது. ஸோ இந்த ஸ்பீடுங்கிறது ஒரு ஃபேக்டர். லெட்ஸே இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா இந்த ஹியூமன் மேன்கைண்ட் பார்த்த மெடிக்கல் திங்ஸ் ஆர் டிசீஸ் அவுட் பிரேக்ஸ் இதெல்லாம் நான் வந்து ஒரு டேட்டாவை எடுத்து ஒரு மிஷினுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன்னா அது குவிக்கா நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு டிசீஸ் வரும்போது அதால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ இத்தனை வருஷம் டேட்டாவை நான் வந்து ஃபியூ டேஸ்லயோ ஃபியூ மந்த்ஸ்லயோ அதுக்கிட்ட கொடுத்து ட்ரெயின் பண்ணி வைக்கிறேன். ஸோ ஸ்பீட் இஸ் அன் அட்வான்டேஜ். ஸோ இந்த ரெண்டும் ஒரு மெயின் ஃபேக்டர் நம்ம ஏஐ யூஸ் பண்றதுக்கு. நெக்ஸ்ட், இப்போ ஒரு மிஷின் இருக்கு. இந்த மிஷினை நம்ம எப்படி ட்ரெயின் பண்றது? ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்லித்தரணும், ஸ்கூல்ல சொல்லித்தரணும்னா அவனும் ஒரு ஹியூமன், நானும் ஒரு ஹியூமன். நான் வந்து பேசுறேன், அவனுக்கு புரியும், அதை வச்சு நான் சொல்லித்தரேன். பட் மிஷினுக்கு எப்படி புரியும்? மிஷினுக்கு நம்ம பேசுற லாங்குவேஜஸ் புரியாது. ஸோ அதுக்கு எப்படி ட்ரெயின் பண்ணுவோம்? ஸோ ஆஸ் யூஷுவல் வி ஆல் நோ, ஒரு மிஷின் கிட்ட பேசணும்னா மிஷின் லாங்குவேஜ் வேணும். ஸோ இந்த மிஷின் லாங்குவேஜை மட்டும்தான் மிஷினால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மிஷின் லாங்குவேஜ் எப்படி இருக்கும்? எப்பவுமே 0s or 1ல தான் இருக்கும். ஸோ இதை மட்டும்தான் அந்த மிஷினால புரிஞ்சுக்க முடியும். நம்ம என்ன பண்றோம்னா we have programming languages. ஸோ இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் மூலமா நம்ம we can interact with the machine, we can train the machines using programming languages. ஸோ இங்கே தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மெயினான கீ ரோல் பிளே பண்ணுது. ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வச்சு we can train the machines, we can interact with the machines. ஸோ இன் மிஷின் லேர்னிங் இந்த கான்செப்ட்ஸ்குள்ள வரும்போது எந்த லாங்குவேஜ் ப்ரெடாமினண்டா நம்ம கேள்விப்பட்டிருப்போம்னா பைத்தன். ஸோ வை பைத்தன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பைத்தன் ஒரு ஈஸி லாங்குவேஜ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட், இட் ஹேஸ் மோர் லைப்ரரிஸ் ஆஃப் AI/ML. ஸோ AI/ML லைப்ரரிஸ், அதாவது லைப்ரரி அப்படின்னா என்ன சொல்றோம்னா ப்ரீ டிஃபைன் கோட். ஆல்ரெடி சில ஒர்க்ஸுக்கெல்லாம் கோட் ஆல்ரெடி அவைலபிளா இருக்கும். ஸோ AI/ML ரிலேட்டட் கோட் வந்து பைத்தன்ல ஆல்ரெடி நமக்கு அதிகமா இருக்கு. ஸோ தட் நம்ம ரீயூஸ் பண்ண முடியும். இந்த அட்வான்டேஜஸ்னால பைத்தன் AI/MLக்கு ப்ரிடாமினண்டா யூஸ் பண்றாங்க. அண்ட் பைத்தன் இஸ் அ இன்டர்பிரேட்டட் லாங்குவேஜ். ஸோ நம்ம பைத்தன் பார்க்கும்போது டீப்பா என்னன்றது பார்ப்போம். ஸோ இந்த பைத்தன் ஆர் எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இதை வச்சு தான் மிஷினுக்கு நம்ம டேட்டா ஃபீட் பண்ண போறோம். ஸோ வி ஆல் நோ இந்த AI/ML எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நம்மளுக்கு எக்ஸிஸ்டிங் டேட்டாவை வச்சு அந்த மிஷினை ட்ரெயின் பண்ணி ஃபியூச்சருக்கு அந்த டேட்டாவில் இருக்க பேட்டர்ன்ஸ் அனலைஸ் பண்ணி அது ஒரு ப்ரெடிக்ஷனோ இல்லை நியூ கண்டென்ட்டோ கிரியேட் பண்ணி தரப்போகுது. ஸோ எவ்ரி திங் இஸ் டிபெண்ட் ஆன் த டேட்டா. ஸோ இந்த டேட்டா என்னென்ன ஃபார்ம்ஸ்ல இருக்கலாம்? ஸோ டேட்டா மல்டிபிள் ஃபார்ம்ஸ்ல அவைலபிளா இருக்கும். எக்ஸாம்பிள், ஒரு இமேஜா இருக்கலாம், ஆர் டெக்ஸ்டா இருக்கலாம்,
It can be audio, video, இந்த மாதிரி எந்த ஃபார்ம்ல வேணா இருக்கலாம். அண்ட் மோஸ்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஃபார்ம் வந்து டேபுலர். டேபுலர்னா நத்திங் பட் டேபிள் ஃபார்மேட். ஸோ இந்த மாதிரி எந்த ஃபார்மேட்டில் வேணா இருக்கலாம். இதை வந்து மிஷின் அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மேட் 0s or 1ல கன்வெர்ட் பண்ணி மிஷினுக்கு கொடுக்க தான் நம்மளுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் தேவைப்படுது. ஸோ டேபுலருக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம யூஸ்வலாக டேட்டாபேஸ் அதெல்லாம் பார்க்குற ஒரு ஃபார்ம். ஸோ ரோஸ் அண்ட் காலம்ஸாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் அ ரோ, திஸ் இஸ் அ காலம். ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருக்க டேட்டா. ஸோ இந்த டேட்டாவை வந்து நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மூலமாக மிஷினுக்கு ஃபீட் பண்ண போகிறோம். நவ் வில் கோ டு தி டைப்ஸ் ஆஃப் ஏஐ. ஏஐல வந்து ஒரு 3 டைப் இருக்கு. டைப்ஸ் ஆஃப் ஏஐ. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நேரோ ஏஐ. ஸோ நேரோ ஏஐ அப்படின்னா என்னன்னா, இந்த ஏஐ ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க் மட்டும்தான் பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ ஆல்வேஸ் அ ஸ்பெசிஃபிக் டாஸ்க். இந்த இன்புட் இந்த அவுட்புட் அந்த மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணும். முன்னாடி நம்ம கிட்ட இருந்த ஐபோன்ல இருந்த சிரி ஆர் ஓகே கூகுள் ஆண்ட்ராய்டில் சொன்னா ஒரு அசிஸ்டன்ட் வரும் பாத்தீங்களா. ஸோ இந்த அசிஸ்டன்ட் என்ன பண்ணுவோம், நம்ம கிட்ட இருக்க வாய்ஸை எடுத்து அதுல இருக்க இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கூகுள் சர்ச்சோ இல்லை ஒரு அலாம் செட் பண்றதோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளர் ஃபார்ம் ஆஃப் ஏஐ. இதுதான் நேரோ ஏஐன்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து ஜெனரல் ஏஐ. ஸோ இந்த ஜெனரல் ஏஐ என்ன பண்றோம்னா, இதை வந்து ஒரு ஹியூமன் இன்டெலிஜென்ஸ்க்கு மேட்ச் பண்ண ட்ரை பண்றோம். ஸோ ஒரு ஹியூமனோட இன்டெலிஜென்ஸை மேட்ச் பண்ண ட்ரை பண்றது தான் ஜெனரல் ஏஐன்னு சொல்றோம். ஸோ இது வந்து ஒரு தியரிட்டிக்கல் கான்செப்ட். ஸோ ஒரு ஹியூமன் லெவல் இன்டெலிஜென்ஸ் அச்சீவ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதை ட்ரை பண்றது அந்த கான்செப்ட் தான் ஜெனரல் ஏஐன்னு சொல்றோம். அண்ட் ஃபைனலி தேர் இஸ் ஒன் அனதர் ஏஐ கால் சூப்பர் இன்டெலிஜென்ட் ஏஐ. ஸோ சூப்பர் இன்டெலிஜென்ட் ஏஐனா இப்போ பார்த்துட்டோம், ஜெனரல் ஏஐல ஹியூமன் லெவல் இன்டெலிஜென்ஸை மேட்ச் பண்றோம். சூப்பர் இன்டெலிஜென்ட்ல ஹியூமன் லெவல்லையும் சர்பாஸ் பண்ண ட்ரை பண்றோம். ஸோ அதெல்லாம் இன்னும் வரல, மேபி வருதா அது பார்ப்போம். பட் இட் இஸ் சர்பாசிங் ஹியூமன் இன்டெலிஜென்ட். நம்மளையும் தாண்டி அது பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி ட்ரை பண்றது தான் சூப்பர் இன்டெலிஜென்ட் ஏஐ. ஸோ இதுதான் 3 டைப்ஸ் ஆஃப் ஏஐ. ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் வீடியோ. இந்த வீடியோல ஏஐனா என்னன்னு பார்த்தோம். அப்கமிங் வீடியோஸ் இருக்கு, அதில் எம்எல் அண்ட் அதர் டேர்ம்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ ஸ்டே டியூன்ட், வில் மீட் சூன்.